வணக்கம், வாசுதேவன். கோல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர் மற்றும் அன்னூர். பிளாஸ்டிக் உடைக்கும் தொழில் ஒரு வெற்றி தொழில். அந்த தொழிலை செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை நீங்கள் வாங்க வேண்டும். ஏன் எங்களிடம் இயந்திரத்தை வாங்க வேண்டும்? மற்ற நிறுவனங்களின் தயாரிப்பை விட எங்கள் நிறுவனத்தின் இயந்திரங்கள் எவ்வாறு சிறப்பாக இருப்பது என்பதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நீங்க பார்த்துலாம், இது ஒரு 15 HP மெஷினோட சைஸை பார்த்துக்குங்க. என்ன காரணம்னு கேட்டா, மற்ற நிறுவனங்களுடைய இயந்திரத்தையும் இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணி காட்ட போறோம். அதனால முதல்ல நம்ம இயந்திரத்தை பார்த்துக்குங்க. இந்த இயந்திரத்துடைய ஹைட், இந்த பிளேட்டோட திக்னஸ், இந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்க. இந்த பிளேட்டோட திக்னஸ், இந்த பிளேட், இந்த ஹாஃபரோட சைஸ், இது உள்ளுக்குள்ள நம்ம கொடுத்திருக்கிற டபுள் ஸ்டேஜ், அதாவது பாட்டில உள்ள போட்டா தெரிச்சு வெளியே வராத அளவுக்கு 2 ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உடைக்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்டோரேஜ், இந்த இடத்துல நம்ம நின்று இந்த ஹாப்பர்ல பொதுவாக நின்னுதுன்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரேஜ் இருந்தா உங்களுக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பேலன்சிங் வீல் அப்படிங்கறத 2 சைடும் நம்ம பொதுவாக கவர் பண்ணி, அது போலவே இந்த ஹாப்பரை நம்ம இது பண்றதுக்காக நம்ம நல்லா ஒரு த்ரெட்டட் ராட் போட்டு ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணிருப்போம். இப்போ இந்த ஹாப்பரை தனியா நம்மளால தூக்க முடியாது. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரிய ஒரு த்ரெட்டட் ராட் போட்டு அதுல நம்ம இதை நம்ம லிஃப்ட் பண்ணாதான் உங்களால லிஃப்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம புதுசாக லிஃப்ட் பண்ணணும்னா இந்த த்ரெட்டட் ராடை நீங்க ரொட்டேட் பண்ணி, அது மூலம் தான் நீங்க பொறுத்த வரைக்கும் இதை லிஃப்ட் பண்ண முடியும். தனியா நம்ம மேனுவலா எளிதாக அதை தூக்க முடியாது. அப்ப எளிதாக நம்ம தூக்க முடியாது. இந்த த்ரெட்டட் ராடை ரொட்டேட் பண்ணாம அவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இது இருக்கும். இந்த த்ரெட்டட் ராடை நீங்க ரொட்டேட் பண்ணி இப்படித்தான் நீங்க இந்த ஹாப்பரை தூக்கணும். இதுதான் நம்மளுடைய உடைக்கிற மிஷின். இப்போ உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஒரு பெரிய ஷாஃப்ட்டு, அதில் இந்த ஆம் என்ன சைஸு திக்னஸ் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே சாலிடு பிளேட், இந்த ஹாலோலாம் கிடையாது. இது சாலிடு பிளேட். அது போலவே அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் இதில் 6 பிளேடு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 3 ரொட்டேட்டரில் இருக்கக்கூடிய பிளேடோடைய இந்த திக்னஸ் பார்த்துக்குங்க. இந்த ஆமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்போது இந்த அளவுக்கு இப்போ ஏன்னா உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறப்போ தான் எனக்கு தெரியும் எதனால் பொறுத்த வரைக்கும் எங்கள் இயந்திரங்கள் சிறப்புன்னு நாங்கள் சொல்கிறோன்ட்டு. அதுபோலவே இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் 16 mm அபோவ் பிளேட்டு தான் போட்டிருக்காங்க. 0 பேலன்சிங், 2 இதுக்கும் பொறுத்த வரைக்கும் 0 பேலன்சிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு ஷாஃப்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதுபோலவே இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர், நம்ம நாளைக்கு பெல்ட் எதுவுமே யாரையும் பொதுவாக அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே கவர் பண்ணி இருக்கு. இந்த மெஷின் ஒரு 15 HP மெஷின். 1 மணி நேரத்திற்கு 125 200 கிலோ வரைக்கும் உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெஷின். இப்போ எல்லா பிளாஸ்டிக்கும் நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க பெரிய இயந்திரத்தை தான் வாங்கணும். அதாவது 15 HP, 20 HP, 25 HP இந்த மாதிரி பெரிய இயந்திரங்களை வாங்கி நீங்க இந்த தொழிலை பண்ணாதான் எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் உடைக்க முடியும். அப்போ வெறும் பாட்டில் மட்டும் நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொன்னா இது போன்ற சிறிய மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 HP, இது 2 HP, இது 1 HP, இப்போ இங்க இருக்கிறது 5 HP. இது போல சின்ன சின்ன மிஷின்ஸ் இருக்கு. இதெல்லாம் பொதுவாக பாட்டில் லைட் வெயிட் பிளாஸ்டிக்கை எல்லாம் பொதுவாக அதில் நம்ம உடைக்கலாம். எல்லா விதமான பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னா CPVC, UPVC, HDPE, அது மாதிரி ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இந்த சின்ன இயந்திரங்களை வைத்து நம்ம உடைக்க முடியாது. ஆனால் இன்று தமிழ்நாட்டில் சிறிய இயந்திரங்களை தயாரிக்கிறது நம்ம மட்டும்தான். என்ன காரணம்? எல்லாரும் தொழில் செய்யணும். அவரவர் வசதிக்கேற்ப அவரவர் பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு அவரவர் தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கோல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த இயந்திரத்தினுடைய தரம் ஏன் நம்ம கிட்ட வாங்கணுங்கிற விஷயத்த இப்போ இதை பார்த்துட்டீங்க. அடுத்ததாக கோயம்புத்தூரில் விற்பனையாகும் அந்த இயந்திரத்தினுடைய தன்மை, அதனுடைய சிறப்பு, இதெல்லாம் பார்க்கலாம். இது கோயம்புத்தூரில்
தயாரிக்கப்பட்டு விற்பனையாகும் இயந்திரம். இதுவரைக்கும் ஒரு 36 இயந்திரங்களை குறும்புபாளையத்தில் உள்ள நிறுவனத்தில் நம்ம வாங்கி கொடுத்து வாடிக்கையாளர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு சிரமத்தில் இருக்காங்க. அவர்கள் தயாரித்த இயந்திரத்தினுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்குங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இந்த இயந்திரம் நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் 15 HP தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேப்பர் அந்த பிளேட்டெல்லாம் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் இந்த கையில் ஈஸியாக நீங்கள் தூக்கக்கூடிய லெவலுக்கு தான் ஈஸியாக வரைக்கும் உங்களால் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுற லெவலுக்கு தான் அந்த ஹாப்பரோட சைஸ் இருக்கும். அடுத்ததா அதே 15 HP மிஷின் சைஸை பார்த்துட்டீங்க. மிஷின் சைஸு இத்தினோண்டு மிஷின் தான். அதுக்கு அடுத்து அந்த உள்ள உடைக்கக்கூடிய அந்த மெயின் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாருங்க என்ன சைஸில் போட்டிருக்காங்கன்ட்டு. அப்போது இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டே கிடையாது. அப்போ இது போன்ற அந்த இயந்திரத்தை வாங்கி நம்ம விற்பனை செய்யும் போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். அதனால் இந்த தொழில் மேலேயே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய லெவலுக்கு இயந்திரங்களை தயாரித்து இன்னும் அந்த நிறுவனம் விற்பனை செய்து கொண்டு தான் இருக்கிறது. பல வாடிக்கையாளர்கள் அந்த இயந்திரத்தை வாங்கி சிரமப்பட்டு தான் இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, தரமற்ற இயந்திரங்களை வாங்கி இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் தொழிலை உங்களால் செய்யவே முடியாது. தரமற்ற இயந்திரங்களை தயாரித்த அந்த நிறுவனத்தின் மீது கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நம்பர் ஆகட்டும், ஆன உடனே பேரோட உங்க வாடிக்கையாளர்கள் யார் யார் பாதிச்சிருக்கிறாங்கிற டீட்டெயிலோட உங்களுக்கு நான் சொல்றேன். தெரிந்தோ தெரியாமலோ அந்த நிறுவனம் இயந்திரத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தது. அதனால வாங்கி கொடுத்தோம். தவறுதலாக ஒரு 38 இயந்திரங்கள் வாங்கி அவுட்புட் இல்லாமல் திணறிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் அந்த இயந்திரங்கள் அதே கண்டிஷன் தான் விற்பனை ஆகுது. இயந்திரத்தை வாங்குறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இல்லை, ஃபோன் பண்ணா எடுக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வாடிக்கையாளர்கள் சிக்கி சின்ன பண்ணமாய் திணறிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் இந்த பிளாஸ்டிக் தொழில் அப்படின்னாலே ஒரு வெறுப்பு வரக்கூடிய லெவலுக்கு சில நிறுவனத்தினுடைய இயந்திரங்கள் செயலற்று இருப்பதால் இந்த தொழில நிறைய ஆசிலேஷன். இதையெல்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக பல கள ஆய்வுகளை மேற்கொண்டு இந்தியாவிலேயே தலை சிறந்த இயந்திரங்களை தயாரிக்கும் நிறுவனங்களை கண்டறிந்து 34 ஆண்டுகளாக இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் தொழில் இயந்திரங்களை மட்டுமே தயாரித்து விற்பனை செய்யும் பெரிய நிறுவனத்தோடு பெரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து நீங்கள் கொடுக்கும் விலைக்கு தகுந்த அளவிற்கு தரமான இயந்திரங்களை வாங்கி கொடுத்து அந்த இயந்திரத்திற்கு விற்பனைக்கு பின் சிறந்த சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் உற்பத்தியாகும் அந்த பிளாஸ்டிக் துகள்களை எல்லாம் நமது நிறுவனத்திடமே நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்து கோல்கே எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் இந்த மறுசுழற்சி தொழில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அப்போ ஒரு இயந்திரத்தை வாங்குவதற்கு முன்பாக அது தரமானது தானா, அது தரமாக செயல்படுகிறதா என்ற விஷயங்களை எல்லாம் கேட்டறிந்து பார்த்தறிந்து இந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செய்தால் நிச்சயமா வெற்றி நிச்சயம். அப்ப வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் தரமான இயந்திரங்களை நீங்கள் வாங்க வேண்டும். தரமற்ற இயந்திரங்களை வாங்கி நீங்கள் முயற்சி செய்தாலோ அல்லது விலை சற்று குறைவாக இருக்கிறது அதனால் அவர்களிடம் அந்த இயந்திரத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு நீங்கள் சென்றாலோ நீங்கள் வாங்கும் இயந்திரத்தை ஸ்கிராப் ரேட்டுக்கு தான் நீங்க பிற்காலத்தில் விற்பனை செய்ய முடியும். உங்களால் தொழில் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமா நான் சொல்றேன்.
குறிப்பாக எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் உடைக்கணும் அப்படின்னு ஒரு 15 HP நம்ம இயந்திரத்தை தயாரித்தால் செல்வம் அந்த இயந்திரம் ஹெவியா இருக்கணும். எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் உடைக்கக்கூடிய லெவலுக்கு இயந்திரத்தினுடைய தன்மை இதெல்லாம் இருந்தா தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பண நிலைமை, சூழ்நிலை, இட அமைப்பு, உங்களுடைய பகுதியில் கிடைக்கும் பொருட்களின் தன்மை எவ்வளவு கிடைக்கும் என்பதை அறிந்து அதற்குரிய இயந்திரத்தை நீங்கள் நிறுவினால் தொழில் எளிதாக வெற்றி பெறலாம். இதை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கணும், இந்த தொழிலை பற்றி கேட்டறிந்து இந்த தொழிலில் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் அன்னூரில் உள்ள கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்துக்கு நேரில் வாங்க. நீங்க இயந்திரத்தை வாங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தொழிலை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு முறை சந்தித்து இந்த தொழிலை பற்றி கேட்டறிந்து இதில் உள்ள உண்மை தன்மையை உணர்ந்து மறுசுழற்சி தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் நஷ்டம் வராத ஒரு தொழிலை ஆரம்பித்த ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் சுய தொழில் செய்ய முடியும். எப்படி? நேரில் வாங்க பேசலாம்.